வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். ஐபிஎல் திருவிழா தொடங்கியிருக்கு. நம்ம சென்னையில் சிஎஸ்கே மேட்சோட ஒரு ஐபிஎல், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இந்த வீடியோ வந்து சிஎஸ்கேனுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பர்டைஸ் அதில் நமக்கு இல்லை. நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி டே டு டே டெய்லி சென்சேஷன்ஸை வச்சு நம்ம பேசுகிறது கிடையாது. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே காலத்துக்கும் நிற்கிற மாதிரியான யூனிக்கான ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் ஃபேக்ட்ஸ் இப்படி தான் நம்ம பேசி பழகியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு தோனியினுடைய கேப்டன்சி பற்றி ஒருத்தர் சொல்லி இங்கே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கேப்டன் அப்படிங்கிறது. இத்தனை வருஷமாக எல்லா ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளேயராக மட்டும் இல்லாமல், இன்ஸ்பிரேஷனாக மட்டும் இல்லாமல், கேம் சேஞ்சராக மட்டும் இல்லாமல், அவருடைய டுவர்ட்ஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஆல்மோஸ்ட் அவர் வந்து 43 வயசை நோக்கி இப்போ ஜூலையில் அவருடைய பர்த்டே வரும்போது 43 வயசில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் அவர் இதுக்கு முன்னாடியே 2022 தன்னுடைய கேப்டன்சியை ஜடேஜாவுக்கு கொடுத்தாரு. ஆனால் தொடர் தோல்விகள்னால ஜடேஜா திரும்ப 23 கேப்டன்சியை திரும்ப தோனிக்கே கொடுத்து, போன வருஷம் என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். எம்ஐக்கு ஈக்குவலாக 5வது முறையாக நம்ம வந்து கப்படித்தோம், அதாவது சிஎஸ்கே வந்து கப்படித்தோம். இந்த வாட்டி அது மறுபடியும் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வருஷம்னு வருஷம் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வருஷமும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்ற நேரத்தில் நேற்று, அதாவது 21 மார்ச் நேற்று வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. சிஎஸ்கே கிட்டேருந்தே ஆத்தென்டிக்காக வந்ததாக சொல்லப்படுது மீடியாவில். தோனி வந்து ஹீ ஜஸ்ட் ஸ்டெப் டவுன் ஆஸ் அ கேப்டன். இனி அவர் வந்து கேப்டனாக சிஎஸ்கேயில் இருக்க மாட்டார். ருத்துராஜ் கெய்க்வாட் 2019 தொடர்ந்து ஒரு 52 ஐபிஎல் மேட்சஸில் அவர் விளையாடி இருக்கார் சிஎஸ்கேக்காக. ஸோ அவர் தான் இனி கேப்டன்சியை லீட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதாவது ஐபிஎல் தொடங்கிறதுக்கு முன்னாடியே, இன்றைக்கி தொடங்குது, இன்றைக்கி முன்னாடியே இந்த தகவல் நேற்று நைட்டே பரவ ஆரம்பிச்சிது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கேப்டன்சியினுடைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய பேருக்கு, அதாவது எப்படின்னா, தோனிக்காக தான் நாங்கள் பார்க்குறோம், தோனிக்காக தான் பார்க்குறோம், தோனியை முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து சிஎஸ்கே பார்க்குறோன்றது. என் வீட்டிலே கூட அந்த மாதிரி ஆள் இருக்குது. என்னுடைய பையன் இருக்கார், நித்தின்ட்டு 5 வயசு பையன். அவருக்கு கூட தோனி தான் வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஒரு ஐகான். இப்போ நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நமக்கு சச்சின் அந்த மாதிரி ஒரு ஐகானாக இருந்திருக்காரு. இன்றைக்கி சச்சின் எடுக்கக்கூடிய சில முடிவுகள், சச்சின் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஓரியன்டேஷன்லாம் நமக்கு மாற்று கருத்து இருக்குது. அந்த மாதிரி தோனிங்கிற ஒரு தனி மனித ஒரு வர்ஷிப் அப்படி சொல்லலாம். ஸோ தனி மனித ஒரு வர்ஷிப்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. நானும் சிஎஸ்கே ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நபர் தான். நான் வந்து வேறு எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. தோனிங்கிற தனிப்பட்ட மனுஷன் எந்த விதமான மத சாயலுமோ இல்லை இந்த மத்திய அரசனுடைய ஒரு ப்ரெஷருக்கோ உட்படாத ஒரு தனிப்பட்ட அந்த மனுஷனை நம்ம எல்லாருக்குமே பிடிக்குது. அந்த சோலை நமக்கு எல்லாருக்குமே பிடிக்குது. நிறைய சொல்கிறத விட ப்ராசஸ், ஹி ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் த ப்ராசஸ், வெற்றி தோல்விகளை தாண்டி. ஸோ அப்படி ஒரு கேப்டனை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சிஎஸ்கேனுடைய ஃபேனாக நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி நான் பேசுகிற விஷயங்கள். ஆனால் இதே சிஎஸ்கே இப்போ பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க பாஸ்ட்டில். நம்ம ஏற்கனவே தெரியும், சிஎஸ்கே வந்து இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அவங்க வந்து தடை செய்யப்பட்டாங்க சில வருடங்கள். அதனால் பூனா அப்படிங்கிற ஒரு டீமுக்காக வந்து தோனி விளையாடினார். பூனாங்கிற ஒரு டீம் உருவாக்கப்பட்டு சிஎஸ்கே இல்லாத அந்த சீசன்ஸ் வந்து 2 வருஷம் விளையாடினாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரியான ஒரு அலிகேஷன் சூதாட்டமானு கேட்டால் இல்லை. எலக்டோரல் பாண்ட்ஸ் 2 வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை டொனேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லி ஒரு மணி பில்லாக வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சென்சேஷனாக போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் வருது. இந்த எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றின விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டு கையில் எடுத்து, எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்து, இந்த பல கட்சிகள் நம்ம அன்றைக்கே பேசின மாதிரி பிஜேபி, காங்கிரஸ், பிஜேபி அரௌண்ட் 6,000 crores எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அவங்க நிதியாக வாங்கியிருக்காங்க. நம்ம ரீஜனல் பார்ட்டி டிஎம்கே கூட வாங்கியிருக்காங்க அரௌண்ட் 600 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதிமுக நமக்கு தெரியும், டிஎம்கே ஆப்போனன்ட் பார்ட்டி, எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு இன்றைக்கி அந்த கட்சி தலைமையை பற்றி நம்ம கமெண்ட் சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ ஓரளவு திரும்ப ஒரு பொட்டன்ஷியலான ஒரு லீடர்
எடப்பாடி கே பழனிசாமியோடைய தலைமையில் இருக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் அரசியல் பேச மாட்டீங்களே, ஏன் அது பேசுகிறீங்கன்னா, இந்த ஏடிஎம்கே வாங்கின இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸில் ஏடிஎம்கே தான் கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 6 கோடி. இது வந்து நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் படி 4 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் நான் சொல்கிறேன். நான் அன்றைக்கே அந்த வீடியோவிலே இதை பேசியிருந்தேன். இந்த ஏடிஎம்கேக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிதி யார்கிட்ட இருந்து வந்தது தெரியுமா? சிஎஸ்கே அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ். இந்தியா சிமெண்ட்ஸுங்கிறது ஒரு நிறுவனம், சிமெண்ட் உற்பத்தியில் கிங்காக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து 2008 2014 வரைக்கும் சிஎஸ்கேனுடைய ஓனர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில அலிகேஷன்ஸ் வந்ததுனாலும், சில நம்ம சொன்ன மாதிரி சில சூதாட்ட புகார்கள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா சிஎஸ்கேக்குனே தனியான ஒரு ப்ரைவேட் கார்ப்பரேஷன் மாதிரி ஆரம்பித்து அது ஒரு தனி நிறுவனமாக காமிச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த இந்தியா சிமெண்ட்ஸும் சிஎஸ்கேவும் சேர்ந்து 3 முறை இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பயன்படுத்தி அதிமுகவுக்கு, திரும்பவும் சொல்கிறேன், ஏஐஏடிஎம்கே, ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இந்த கட்சிக்கு 3 முறை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக ஒரு கோடி 3 கோடியாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 29 பாண்ட், இந்த எலக்ட்ரல் பாண்டில் ஒவ்வொரு பாண்டும் 10 லட்சம் ஒர்த்து. அந்த 29 முறை அதிமுகவுக்கு 10 லட்சமாக கொடுத்துருக்காங்க இந்தியா சிமெண்ட்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஈச். ஸோ இதை வந்து ஏன் இங்கே இன்றைக்கி சொல்கிறீங்க? எல்லாருமே பாசிட்டிவாக தானே பேசுகிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் வைப்பில் இருக்காங்க, இதை ஏன் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னா, திரும்பவும் நம்ம இது சொன்னோன்னா நம்ம ஒரு பூமராக ஆகிடும், இல்லை பூமர் அங்கிளாக தெரியும். பரவாயில்ல, அதை பற்றிலாம் பரவாயில்ல, 36 வயசாகுது, பூமர் அங்கிளாகவே கூட இருப்போம். ஆனால் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நானும் கிரிக்கெட் பைத்தியம் தான், எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் தான். ஆனால் இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைசி டோர்னமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா ஐபிஎல், துபாய் ப்ரீமியர் லீகு, ஆஃப்ரிக்கன் ப்ரீமியர் லீகு, பாகிஸ்தானில் கூட இருக்குது ப்ரீமியர் லீகெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த நேஷ்னல் ஃபீலிங் இருக்குல்ல, நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா மேட்ச் தோத்தா இல்லை இந்தியா மேட்ச் ஜெயிச்சா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ, அது இன்றைக்கி இந்தியா டீம் விளையாடும்போது நமக்கு பெருசாக இருக்க மாட்டேங்குதுங்கிறது தான் நம்மளுடைய சொல்ல வந்த விஷயம். அதுலேயே 1000 பாலிடிக்ஸ் இருக்குது. ஐசிசியில் பாலிடிக்ஸ் இருக்குது, பிசிசிஐயில் பாலிடிக்ஸ் இருக்குது, மதம் பார்த்து இல்லை கேஸ்ட் பார்த்து. நமக்கே தெரியும், நிறைய பிளேயர்ஸ், பொட்டன்ஷியல் பிளேயர்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. தகுதியே இல்லாத சில நபர்களுடைய அந்த நெஃபோட்டிசம்னால் சில பேரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே பல பேர் சொல்லி பேசியிருக்காங்க, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. இதில் நான் சொல்ல வர விஷயத்தை டிவியேட் பண்ணாமல் சொல்லிடுறேன். ஸோ சிஎஸ்கேங்கிறது ஒரு டீம், எல்லோங்கிறது ஒரு எமோஷன், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அது சென்னை பேஸ்டு ஒரு டீம், எல்லாமே உண்மை தான். நான் வந்து இதை சொல்கிறதுனால மும்பை இந்தியன் சப்போர்ட்டர்னோ இல்லை வேறு ஜிடி சப்போர்ட்டர்னோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வந்து எலக்ட்ரல் பாண்டுங்கிறது சட்ட ரீதியாக 2017 கொண்டு வந்திருந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணி தான் இங்கே எல்லா கட்சிகளுமே இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இயங்கின ஒரு கட்சிக்கு நிதியாக இந்த இந்தியா சிமெண்ட்ஸும் சிஎஸ்கேவும் குறிப்பாக அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறத நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டருடைய ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒரு சாங் பார்க்குற மாதிரி, ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஒரு ரெக்ரியேஷ்னலாக இதை நம்ம பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை. அது டெய்லி நைட்டு 2 மேட்ச்ன்னும் போது நமக்கு ஒரு 11 o'clock 12 o'clock வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2020ங்கிறது ஒரு சீட் த்ரில்லர் மாதிரி ஒரு எண்டு வரைக்கும் அந்த சூப்பர் ஓவர் வரைக்கும் போகிறது. இது எல்லாமே சூப்பர் எக்ஸைட்டட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நான் இதை வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்லாம் இல்லை, மற்றவங்களுக்கு சொல்கிறேன்லாம் இல்லை, என் பையனுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவனும் இந்த வீடியோவை பார்ப்பான். ஸோ அவருக்கும் சேர்த்து தான் நான் இதை சொல்கிறேன். கிரிக்கெட் இஸ் அன் எமோஷன் இன் இந்தியா. கிரிக்கெட் இஸ் லைக் அ வார் இன் இந்தியா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிஎஸ்கேங்கிறது ஒரு பிராண்டு தான், அது ஒரு நாட்டுக்கான அடையாளம் கிடையாது, அது ஒரு ஃபீலிங் தான். அவங்களும் இந்த மாதிரியான இது ஊழல் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை இந்த நேரத்தில் இவ்வளோ சென்சேஷனலான எலெக்ஷன்ஸ் வரப்போகிற இந்த நேரத்தில் இதை கையில் எடுத்து இதை பற்றி பேசுகிறாங்க. இதை வச்சு எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸே மாறும்னு பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏடிஎம்கேவுக்கு அந்த 6 கோடியில் பெரும்பான்மையான பங்கை கொடுத்தது சிஎஸ்கே அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸுங்கிறத நான் சொல்லலை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க. அதெல்லாம் யோசித்து ஃபேன் வார்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி, ரொம்ப எமோஷ்னலாக ஆகிறதுக்கெலாம் முன்னாடி இதெல்லாம் யோசிங்க. எல்லாமே பணம் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட நபருடைய திறமையை மட்டும் வச்சு சிஎஸ்கேல, இப்போ என் பையன் இருக்கான், கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான், ஆனால் அவனுடைய திறமையை மட்டுமே வச்சு சிஎஸ்கேல அவன் போய் விளையாட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நோ. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது அண்ட் தேர் இஸ் நம்பர் ஆஃப் மணி அண்ட் பவர் இன்வால்வ்டு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஐபிஎல்லை ஒரு லைட்டர் நோட்டில் எடுத்துக்கோங்கன்றது என்னுடைய கருத்து. இதை நான் சொல்கிறதுனால நான் ஒரு பூமர் அங்கிளாவோ இல்லை பூமராவோ போர்ட்ரே பண்ணப்பட்டாலும் ஐ டோன்ட் கேர்.
ஸோ இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காலையில் சந்திப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி மேட்சும் நான் பார்ப்பேன், இன்றைக்கி இந்த சீசன் ஃபுல்லாக நான் பார்ப்பேன், அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு பின்னால் என்ன ரியாலிட்டிங்கிறதையும் புரிஞ்சு நம்ம பேசணும், புரிஞ்சுக்கணும், நடந்துக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கன்சர்ன். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய எலெக்ஷன்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படின்னா தான் நம்ம சரியான ஒரு சோஷியோ எக்கனாமிக் மைண்ட் செட்டில் இருக்கோன்னு அர்த்தம். இன்னொரு சிந்தனையை தூண்டும் காலையில் சந்திப்போம். நன்றி.